ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் கிராமரில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இந்த பார்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சிம்பிள் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க, எல்லாம் காம்ப்ளெக்ஸ்னு கண்டுபிடிங்க, காம்பவுண்டுன்னு கண்டுபிடிங்க, அந்த மாதிரி தான் வந்து எல்லா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அவங்களாவே வந்து இப்போ சிம்பிள்னால் அதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டு இந்த 4ல் வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சிம்பிள். இது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 10 வேர்டு இருக்குது. இப்போ சிம்பிள்க்குனா வந்து ஒரு 7 to 8 வேர்டு இருக்குது. அதுமாதிரி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஒரு 6 to 7 வேர்டு இருக்குது. அதுக்கப்புறம் காம்பவுண்டுங்க வந்து ஒரு 5 வேர்டு இருக்குது. அந்த வேர்டு இருந்தது அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸு. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு 6 வேர்டு இருக்குது. அந்த வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. ஸோ நீங்கள் வந்து அதை வச்சே சிம்பிளாக வந்து போட்டுடலாம். ஐயோ, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை வந்து அவங்க மாற்ற சொன்னாலுமே நீங்கள் வந்து இப்போ சிம்பிள் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லிடுவாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்குது. இந்த வேர்டு வந்தால் இந்த மாதிரி மாறும், இந்த வேர்டு வந்து அந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது. அந்த டேபிளை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அந்த டேபிளை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும், இந்த மாடலில் வந்து எவ்வளோ கொஸ்டின் ஆனாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பேசிக் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதில் வந்து ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து சென்டென்ஸில் வந்து 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று மெயின் கிளாஸ், இன்னொன்று வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படிம்போம். மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா, அந்த வேர்டு இருந்துச்சு, அந்த சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டு மட்டும் இருக்கும். அந்த வேர்டு வந்து அந்த சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கும். அதான் வந்து மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிளான சென்டென்ஸ். ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா, ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும். அதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஹீ கேம் டு ஸ்கூல். இது வந்து ஒரு சென்டென்ஸு. இதில் என்ன ஒரு வெர்பு, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் வந்து இதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும். இந்த சென்டென்ஸ் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணல. ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்து ஒரு வேர்டு போடணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இதோட வந்து இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிட்டு, ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து எதுவுமே வராது. இந்த மாதிரி இந்த ஒரு வேர்டு சென்டென்ஸ் படிக்கும் அப்படின்னா இதோட முடிஞ்சிட்டு அப்படின்னா அதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து இன்னும் ஒரு சிலது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில ஃப்ரேஸை வந்து ஆட் பண்ணி கேட்பாங்க. அந்த ஃப்ரேஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த டேபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துருவோம். ஜஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் வந்து ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும் அப்படிமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும், அதே மாதிரி சபார்டினேட் கிளாஸும் இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு மேலே சொன்னோம் மெயின் கிளாஸ் அப்படின்னா வந்து அந்த சென்டென்ஸ் ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லலாம், அதோட எதுவுமே ஆட் ஆகாது. இப்போ வந்து நம்ம யாராவது ஒருத்தவங்களை பார்த்து யூ வில் பாஸ் அப்படிமோ. இப்போ நீ எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவ, நான் சாப்பிட்டுட்டேன், நான் தூங்க போகிறேன் அப்படிமா சொல்லி முடிச்சிடும். இந்த மாதிரி வேர்டு இப்போ நான் வந்து ஒரு வேர்டு சொல்லுறேன். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. அப்போ இந்த சொன்னக்கூடிய வேர்டு வந்து இதோட முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நான் எதையுமே கன்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வேர்டோடு நான் எதையும் கன்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. இப்போ அதுவே வந்து சபார்டினேட் கிளாஸ்னால் பாருங்கள், இஃப் யூ ஒர்க் ஹார்டு. ஓகேவா, என்னன்னா நீ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா அப்படின்னு வருது. அப்போ வந்து இந்த சென்டென்ஸை சொன்னால் இதுக்கடுத்து ஏதோ ஒன்று சொல்ல போகிறான். நீ கஷ்டப்பட்டு உழைச்சா தான் வாழ்க்கையில் முன்னேறுவ, நீ கஷ்டப்பட்டு உழைச்சா வந்து நீ நல்ல மார்க் வாங்குவ, நீ கஷ்டப்பட்டு படித்தா வந்து உனக்கு வேலை கிடைக்கும், நீ கஷ்டப்பட்டு படித்தா அரியர் கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஓகேவா, இந்த சென்டென்ஸை சொல்லிவிட்டு இதுக்கடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும். ஓகேவா, இன்னொரு சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது. இப்போ இதுவே இந்த சென்டென்ஸ் பாருங்கள், யூ வில் பாஸ். ஓகே, இப்போ நம்ம யாராவது ஒருத்தனை பார்த்து யூ வில் பாஸ், யூ வில் ஈட், ஐ ஆம் கோயிங், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுதோம். இதோட இதை முடிச்சுட்டு நம்ம போட அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து எந்த ஒரு வேர்டு நம்ம வந்து சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி எதையுமே டிபெண்ட் பண்ணாதது தான் வந்து மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது. இன்னொரு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க தான் வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது. இதான் வந்து ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சென்டென்ஸை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மெயின் கிளாஸும் சபார்டினேட் கிளாஸும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. வெறும் மெயின் கிளாஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து சிம்பிள் சென்டென்ஸு. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து 2 or more மெயின் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, 2 மெயின் கிளாஸ் வந்து ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷனால் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இட் ரெயின், ஸோ த மேட்ச் வாஸ் கேன்சல். இங்கே த மேட்ச் வாஸ் கேன்சல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு
ஒரு மெயின் கிளாஸு. இது நம்ம ஜஸ்ட் இதை சொல்லலாம், இது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேவா? இப்போ வந்து மேட்ச் கேன்சல் ஆகிட்டு அப்படிங்க, மேட்ச் வாஸ் கேன்சல்டு, மேட்ச் கேன்சல் ஆகிட்டு நம்ம இதுக்கப்புறம் எதுவும் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதேமாதிரி வந்து இட் ரெயின்டு, மழை பெய்யுது, மழை பெஞ்சுது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இது வந்து இந்த சென்ஸ் எதுவுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு கன்ஜெக்ஷன் வச்சு ரெண்டுமே ஆட் ஆகிருக்கு. ஸோ வந்து ரெண்டு மெயின் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதான் வந்து இந்த மூணோட பேசிக்கு. நம்ம ஆனால் இதோட அந்த டேபிள் நீங்கள் என்ன அப்படிங்கிற படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் எத்தனை கொஸ்டின் ஆட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நம்ம அடுத்து அதை பார்ப்போம். இதான் வந்து அந்த டேபிள். என்ன அப்படின்னா இந்தந்த வேர்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ரிப்பீட் ஒவ்வொரு வேர்டு வந்து அடுத்தடுத்து அதே வேர்டு தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை படிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்லாம் என்ன சொன்னோம், அந்த சென்டென்ஸில் வந்து ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில ஃப்ரேஸோட ஒரு சில சமயம் ஆட் ஆகிருக்கலாம் அப்படின்னோம். அந்த சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒரு சில சமயம் இன்ஸ்பைட் ஆஃப், ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஒர்க்கிங், இன்ஸ்பைட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த ஃப்ரேஸோட வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த வேர்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். அப்புறம் இன்னொரு மாடல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றுங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா அதை தோ வச்சு மாற்றணும். ஓகேவா? இன்ஸ்பைட் ஆஃப் சென்டென்ஸில் வந்து சிம்பிள் சென்டென்ஸை வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக மாற்றணும், தோ வச்சு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து காம்பவுண்டாக எப்படி ஆப்ஷனில் மாறிருக்கும் அப்படின்னா பட் வச்சு மாறி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் எல்லாமே. ஜஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் நாட், டு, ஃபார். அப்புறம் ஒரு சென்ஸ் வந்து இந்த சென்ஸ் வந்து டூங்கிறது ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒரு சில வேர்டுக்கு அப்புறம் இன்னொரு டூ அப்படிங்கிறது வரும். அப்புறம் ஹேவிங், பீயிங், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேவா? ஏதாவது வாக்கிங், கோயிங், ஈட்டிங் அந்த மாதிரி வெர்பு. அப்புறம் ஆன், பிசைட்ஸ், டியூரிங். இந்த வேர்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டுடலாம். ஒரு 4 சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் எது சிம்பிள் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வேர்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லி நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த வேர்டெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டாலே போதும், இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் நின்றுடும். ஏன்னா வந்து இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த சிம்பிள் அந்த இன்ஸ்பைட் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப், அப்புறம் இன்கேஸ் ஆஃப், இதெல்லாம் பாருங்கள் இன்கேஸ் ஆஃப் தான் 3 வரும். இந்த ஈவெண்ட் ஆஃப், அப்புறம் டூங்கிற வேர்டு தான் வந்து டூ, ஃபார், ஹேவிங், அப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, பீயிங் எல்லாமே கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒன்று வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணியே படிச்சிடலாம். இதுக்கும் அதுக்கு ஒரு லிங்க்கு, இதுக்கு ஒரு லிங்க் அப்படிங்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்னென்ன வேர்டெலாம் இருக்குன்னா தோ, ஆஸ், சின்ஸ், பிகாஸ், இஃப், அன்லெஸ், தேட்டு, ஸோ தட், நாட். இந்த ஸோ தேட், நாட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த ஸோன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தேட் இருக்கும், அப்புறம் நாட் இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த சென்டென்ஸில் வந்து அந்த ஃபுல்லும் இருக்கும். ஓகேவா? ஸோ தேட், நாட் அப்படிங்கிறது. அப்புறம் ஆஸில் இடையில வந்துட்டு அதுக்கப்புறம் ஹேட் அப்படிங்கிற ஒரு வேர்டில் இருக்கும். அப்புறம் ஆஸில் சென்டென்ஸ் ஆரம்பித்து இடையில இஸ், வாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் ஆஸ்க்கு அப்புறம் வந்து வெர்பு ப்ளஸ் இடி. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும். வாக்குடு அந்த மாதிரி, பிளேடு, அப்புறம் வென்னு இருக்கும், அப்புறம் ஒயில் இருக்கும். இந்த மாதிரி வேர்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து இது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் இப்போ சிம்பிள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு தடவை பார்த்துட்டே மனப்பாடம் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு வந்து ஈஸியாக இருக்கும். காம்பவுண்டில் இந்த பட்டு, ஸோ, ஆர்எல்ஸ், அண்டு, ஸோ, தென் இந்த வேர்டு மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் சென்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு படிச்சுக்கோங்க, காம்பவுண்டில் என்ன இருக்குன்னு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே மிச்சம் இருக்க எல்லாம் தான் வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நம்ம காம்பவுண்டில் இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பட்டு, ஸோ, ஆர், எல்ஸ், அதர்வைஸ். இந்த மூணுமே ஒரே மீனிங் தான், ஆர், எல்ஸ், அதர்வைஸு. அப்புறம் வந்து அண்ட், ஸோ, அண்ட் ஸோ, அண்ட் தென். ஓகேவா? இது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மனப்பாடம் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிம்போம். இதில் என்ன அப்படின்னா நான் எல்லாம் நேராக கொடுத்துருக்க எல்லாமே எப்படின்னா இப்போ வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் காம்பவுண்டாக மாற்றுங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டாக மாற்றின சென்டென்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று ஆர் இருக்கும், இல்லை எல்ஸ் இருக்கும், இல்லைனா அதர்வைஸ் இருக்கும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே மாதிரி என்னென்னா ஒரு சில வேர்டுக்கு வந்து நம்ம இப்போ டூ, ஓகேவா, சிம்பிள் சென்டென்ஸில் டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம காம்பவுண்டாக மாற்ற முடியாது. ஓகேவா? இந்த டேஷ் போர்டுக்கெல்லாம் முடியாது, காம்பவுண்டாக மாற்ற முடியாது. அதுமாதிரி ஃபார் இருக்க வந்து காம்பவுண்டாக மாற்ற முடியாது. அது மாதிரி இந்த பிசைட்ஸ்னு இருக்கக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸை வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்ற முடியாது, அது மாதிரி காம்பவுண்டாகவும் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்டும் இருக்குது, அந்த இதையும் பார்த்து வச்சுக்கோங்க.
ஜஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஓகே, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 4 சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் எது வந்து காம்பவுண்ட் கேட்பாங்க, எது சிம்பிள் எது காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதான் மேக்ஸிமம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதை எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம், எப்படி காம்பவுண்டாக மாற்றலாம், எப்படி சிம்பிளாக மாற்றலாம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த 2 மாடல் தான். இந்த ஒரே ஒரு பேஜ் தான். இதை வந்து நீங்கள் படிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் படிச்சுட்டு கூட இதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு பேப்பரில் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் மறக்காது. அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ஷார்ட்கட்லேயே போட்டிருப்போம். ஷார்ட்கட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரத்தில் படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து ஷார்ட்கட் அப்படிங்கிறது. ஆனால் ஷார்ட்கட்டை படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு தடவை ஷார்ட்கட் வீடியோ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் போனீங்க அப்படின்னா பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேண்டாம், 3 நாள் கழிச்சு ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். ஓகே, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்டிடியூட்லேருந்து ரீசனிங், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜாகிரஃபி எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட்லேயே தான் போட்டிருக்கோம். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஓகே, தேங்க்யூ.